திருவிழா. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சோ இந்த கேமரா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேமராவை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும், அது மட்டும் இல்லாம இதை நம்ம வீட்ல இருந்து எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேமரானால நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்களை ஸ்பை பண்ணிக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா நீங்க குரூப் செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னா என்னைய மாதிரி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றவங்களுக்கு இந்த கேமரா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணினா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கேமரா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது அப்படின்னா, மொபைல் கேமரா வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ரெட்மி நோட் 3 மொபைல் இருக்கு. ஸோ நான் இந்த கேமரா வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ரெட்மி நோட் 3 மொபைல் இல்லை அப்படின்னா வேற மொபைல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா ஒரு டயோடு தேவை, அதுக்கப்புறம் ஒரு ரிஜிஸ்டர் தேவை. ஸோ இந்த ரெண்டு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஷாப்ல இருக்கும், நீங்கள் வந்து அங்கே வந்து பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் வேணும். அது இந்த யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வேர்ல இருக்க மாதிரிக்கு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஜி இருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ வாங்க இதை வந்து சால்டரிங் பண்ணலாம். இந்த சால்டரிங் எப்படி பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் செய்கிற மாதிரிக்கே நீங்களும் சால்டரிங் வைங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஹாட் க்ளூ கன் வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். இது எதனால பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேமரா வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ஹாட் க்ளூ கன் வந்து யூஸ் பண்றேன். சப்போஸ் நீங்க ஹாட் க்ளூ கன் வந்து யூஸ் பண்ண முடியல, எங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி போயிடாதீங்க. எதுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையே இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணது, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மொபைல் எடுத்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே அந்த ஷூட்டை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ்பி பின்னை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மணிக்கு நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த வீடியோ அவுட்புட் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்தீங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை வந்து வெளியே இருக்கு. சில பேர்லாம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காமலேயும் கமெண்ட் செக்ஷனில் ஃபேக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டாகவே கண்டுக்கல. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஃபேக்கான வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க.
இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் அவங்க வந்து ஃபேக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்களை மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உண்மையான வீடியோ அப்லோட் பண்ணனால உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காம ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோ செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட மொபைல் வந்து இதனாலேயே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மொபைலே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். வீழ்வது நாம வந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.